ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்களுக்கு ராம் டிஆர்எஃப்லாம் எப்படின்னு இருப்பேன் நம்புகிறேன். அண்ட் வந்து டிஆர்எஃப்ஐ இப்போ எங்கே வந்திருக்கோம்னா பக்கோடா வீ பாயிண்ட் தான் வந்திருக்கோம். அண்ட் வந்து என்ன ஏதுன்னு சொல்லிட்டு உள்ளே போய் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோக்குள்ளே பொறுத்த மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கே விட்டுடுங்க. டிஆர்எஃப்ஐ பக்கோடா வீ பாயிண்ட் உள்ளே போய் காட்டுறேன் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் வந்து டிஆர்எஃப்ஐ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தயவுசெய்து பெல்லைக்கே தட்டி விட்ருங்க. அப்படின்னா தான் நான் போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து டிஆர்எஃப்ஐ பக்கோடா வீ பாயிண்ட் உள்ளே தான் வந்திருக்கோம். அது வந்து நிறைய கேம்ஸ்லாம் இருக்குங்க. இங்கே அந்த ஷூட்டிங் கேம்ஸ் நிறைய கேம்ஸ்லாம் இருக்குது. நான் பின்னாடி திருப்பி காட்டுறேங்க எப்படி இருக்குன்னு. வீ பாயிண்ட் மட்டும் பாருங்கள். இங்கேருந்து சேலம் ஃபுல்லாக பார்க்கலாம். அந்த டிஆர்எஃப்ஐ பக்கோடா பாயிண்ட் வீ மேலே வந்துட்டோம். அப்படியே திருப்பி என்ற மாதிரி பாருங்க. கீழே காமிச்சதாங்க மேலே இருக்காரு. கடவை இப்போ எல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ என்ன பண்ண சின்ன ஒரு கேம்ஸ் மட்டும் விளாண்டுட்டு சரி அப்படியே போக வேண்டியதாங்க. அந்த பெருசாக ஒன்றில் அந்த சிப்பியை பார்க்குறது மட்டும்தாங்க இருக்கும். வந்து ஒரு சில கேம்ஸ்லாம் இருக்கும், அது வந்து விளாண்டுட்டு போவோம். என்னன்னு சொல்லிட்டு இந்த கொஞ்ச நேரம் கழித்து நான் விளாக் கண்டினியூ பண்ணுறேங்க. டிஆர்எஃப்ஐ ரொம்ப நேரமாக இங்கே தான் உட்காந்துருக்கோம். அவன் வந்து இந்த மிஸ்டெலாம் டக்குன்னு அப்படியே இறங்காத கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு வந்து இப்போ தான் வீடியோ எடுக்கணும்னு தோணுச்சு. அதான் வீடியோ எடுத்து காமிச்சிட்டேன் உங்களுக்கு. அந்த டிஆர்எஃப்ஐ இப்போ எங்கே போகிறோன்னா நெக்ஸ்ட்டு சும்மா வந்ததுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு கேம் விளாண்டுட்டு போவோம். இங்கே அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா மிஸ்ட்டு நம்மக்கிட்டே வந்துருச்சுங்க பக்கத்தில். இங்கே பாருங்கள் அப்படியே வரது தெரியும். இங்கே பாருங்கள் மிஸ்ட்டு ஃபுல்லாக நம்மக்கிட்ட வந்துச்சு. அப்படியே நம்ம ஒரு கூடாரத்தில் இருக்கோம், அதனால் நம்மளுக்கு சரியாக தெரிஞ்சிருக்காது. அப்புறம் அப்படியே பக்கத்தில் வருது பாருங்கள் மிஸ்ட்டு. வந்து நல்லா இருக்கு கிளைமேட்டு, செம்ம ஜில்லுன்னு கிளைமேட்டு. வந்ததுக்கு ஒர்த்தான கிளைமேட்டுங்க இதானா. கொஞ்ச நேரத்தில் இது ஃபுல்லாக வந்துட மாட்டேங்க மிஸ்ட்டு. வந்து இப்போ இந்த இடத்த விட்டு போகலான்னு நினைக்கிறேன். போயிட்டு கரெக்டாக லே பக்கத்தில் எங்கேயாச்சும் ரூம் எடுத்து தங்கிட்டு நைட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு லே போயிட்டு அப்படி எங்கேயாச்சும் போகலான்னு நினைக்கிறேன். பட் பார்ப்போங்க. இது ஃபஸ்ட் டைமா எங்க வந்து செம்மையாக மாட்டிக்கிட்டேங்க. சவுண்டு கேட்க உங்களுக்கு மழை பெஞ்சிட்ருக்கு. அப்படியே இங்கிட்டு திரும்பி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மிஸ்டாக இருக்குது பாருங்க. வந்து ஃபுல்லாக அப்படி உள்ளே மாட்டிக்கிட்டோம். நமக்கு ஒரு கூடாரம் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த உள்ள கூடாரத்துலேயே வந்து இருந்துட்டோம். ஐயோ ஒரு சின்ன ஏதாச்சும் ஒரு கேம் விளாண்டு போன்னு நினச்சேன். பட் ஆனால் மழை வந்துச்சுங்க. மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. ஏன்னா யாருமே இல்லை, நான் மட்டும் தான் நிற்கிறேன். ஏங்க யாருமே இல்லைங்க, நான் மட்டும் தான் நிற்கிறேன். ஐயோ குளிர் தாங்கலைங்க, நடுங்குதுங்க. மழை வேறு பெஞ்சிட்டு எப்படி அவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு நான் வந்துட்டு எப்படி டக்குன்னு மழைஞ்சிருச்சுன்னா படப்படம் தோணி எடுத்து டக்குன்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்படியே ரெயின் கோட்டு சொட்டு ரெயின் கோட்டு ப்ளஸ் ரெண்டுமே உள்ள இருக்குது. ரெண்டையும் போட்டு அப்படியே ஜம்முன்னு உட்காந்துட்டோம். வந்து டிஆர்எஃப்ஐ இன்னும் நிறைய வந்து பார்க்க வேண்டியதெல்லாம் இருக்குது. ஸோ வந்து நெக்ஸ்ட் பிளாக் வரும். ஸோ மறக்காம செக் பண்ணி பார்த்துங்க. டிஆர்எஃப்ஐ இப்போ தான் கிளைமேட் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகுது. அது வந்து இந்த கொஞ்ச நேரத்தில் போகிற ரூமுக்கு எங்க
போகலான்னு பார்த்தா மழை விட மாட்டேங்குதுங்க. நான் என்னங்க பண்ணுறது? நானும் தட்டு மாதிரி போயிடலான்னு பார்க்குறேன். பட் மழை பெஞ்சிட்டே இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போதான் கிளைமேட் கொஞ்சம் மாறுனுச்சு, அதுக்காட்டி திரும்ப மழை வருதுங்க. நான் என்னங்க பண்ணுறது? வந்து ஹெல்மெட்டை மாட்டிக்கிட்டு ரெயின் கோட்டை போட்டுக்கிட்டு அப்படியே கிளம்பலான்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு. பட் ஆனால் இங்கேருந்து கிளம்ப சத்தியமாக மனசே வரலங்க. ஏன்னா கிளைமேட் அந்த வேற லெவல், அந்தளவு ஒத்தாரு கிளைமேட். வந்து தெய்வமே மனசு வர மாட்டேங்குது. தெய்வமே திரும்ப இன்னொரு மேகம் வருதுங்க பக்கத்தில், அது வந்து இடிச்சு மழை பெஞ்சா திரும்ப இங்கே இருக்க வேண்டியதான். டிஆர்எஃப் கிளம்பலாமா? கிளம்பலாங்க. கேம்ஸ்லாம் சத்தியமாக விளையாட முடியாது இப்போதைக்கு, ஏன்னா மழை பெஞ்சு எல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டே வந்து விளையாண்டுருந்தா விளையாண்டுருக்கலாம், எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையா, அடுத்த பிளாக்ல பார்த்துக்கலாம். இப்போ என்னன்னா இங்கேருந்து இப்போ கிளம்புன்ற ஒரு முடிவில் இருக்கேன் இப்போதைக்கு. ஏன்னா வந்து டைம் இப்போ 5 மணி ஆச்சு. ஏன்னா இப்போயே வந்து ரூம் போனால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா கிளம்பதான் நினைக்கிறேன், பட் ஆனால் மழை பெஞ்சிட்டே இருக்கேன். பட் முடிய மாட்டேங்குது. ஃபேண்ட்டுலாம் வந்து நார்மல் ஃபேன் போட்டிருக்கேன், ஃபேன் நனைஞ்சு போச்சுன்னா குளிர்லாம் ஓட்ட முடியாதுங்க என்னாலலாம். ஸோ வந்து அதனால தான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பலான்னு இருக்கேங்க. டிஆர்எஃப் என்ன சொல்கிறீங்க? இதுதாங்க நம்ம ரெயின் கோட்டு ப்ளஸ் ஜர்க்கின் ரெண்டுத்துக்குமே யூஸ் ஆகுது. உள்ள சொற்றும் இருக்குங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே மாற்றிட்டு கிளம்ப வேண்டிதான். டிஆர்எஃப் கிளம்பலான்னு நான் சொல்கிற போதாங்க மழை அதிகமாக வருதுங்க. சத்தியமாக யாருமே இருக்கிற மாதிரி தெரில, நான் மட்டும் தான் இருக்க மாட்டேங்க. ஏன்னா 6 மணியோட க்ளோஸ் இந்த இடம் வந்து. இப்போ வந்து டிஆர்எஃப் இங்கே கிளம்பிடலாமா? கிளம்புவாங்க, வேறு வழி இல்லைங்க. ஸோ வந்து டிஆர்எஃப் கிளம்ப போகிறேன். என்ன எது சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துக்கு பின்னாடி பண்ணுறேன். ஸோ வந்து இந்த வீடியோவை இதுவும் என் பண்ணிடுவாங்க. பாய். அனந்த டிஆர்எஃப் வந்து பார்த்துட்டு கிளம்பியாச்சு. வந்து மழை வரதுக்கு முன்னாடியே ரூம் போனால் தான் வந்து நம்ம போக முடியும். ஸோ வந்து ரூம் கிளம்பலாங்க. வந்து சைட்லலாம் தெரிய ஆரம்பிக்குதுங்க, இப்போ தான் சிட்டி அந்த இதெல்லாம் தெரிய ஆரம்பிக்குது. அது நம்ம இனிமேங்க இருந்தால் நம்ம திரும்ப மழையில் மாட்டிப்போம். வந்து இருக்கிற கேம்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க, கேம்ஸ் விளையாட முடியாது. டிஆர்எஃப் நம்ம ரூமில் தான் இருக்கோம். வந்து சிங்கிள் பர்சன் எங்கேயுமே ரூம் தரலன்ட்டாங்க. இன்னும் வந்து ஒரு இடத்துல 700 சொன்னாங்க. பட் நாங்கள் நல்லா வேலை கிரவுண்ட் ஃப்ளோரு, பட் இங்கே செகண்ட் ஃப்ளோரில் நம்ம. பட் ஆனால் 1000 ஆயிடுச்சுங்க. வந்து இந்த ரூம் இந்த பெட்ரூமுக்கு 1000 அதிகம் தான். பட் என்ன பண்ணுறது, வந்து இங்கே இருக்க வேண்டியதாக போயிடுச்சு. ஸோ வந்து ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஸோ வந்து இருந்தால் ஆகணும், ஏன்னா அங்கே எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. அதுதான் வந்து 1000 ருபீஸ் இந்த ரூம் எடுத்தேன். அந்த ரூமை சுற்றி காட்டுறேன், வெயிட் பண்ணுங்க. எவ்வளோ சின்னதாகன்னு சொல்லி பாருங்கள் ரூமு. இதுதாங்க நம்ம ரூம். அங்கே ஒரு ஃபேனாக, இங்கே இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாமா? இங்கே ஒரு டிவி ஓடுதா? இதுதான் அது வந்து ரெஸ்ட் ரூம், நம்ம ரெஸ்ட் ரூமு. இதுதாங்க பெட், நம்ம ஒரு பெட்டு, இங்கே ஒரு பெட்டு, இங்கே உட்கார்ற மாதிரி ஒரு ரூமு. வந்து சின்ன ரூமாக இருந்தாலும் நம்ம யாருமே டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி ரூமு. அது வந்து 24 hours ரூம் வந்து, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிஆர்எஃப் என்னங்க பண்ணுறது, வேறு வழி இல்லைங்க, ரூம் எடுத்தாகணும். ஸோ வந்து ரூம் எடுத்துட்டோம். என்ன எதுன்னு ஸோ வந்து இந்த வீடியோ தான் ரன் பண்ணிடுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் தட்டி விட்டுங்க. ஸோ டிஆர்எஃப் என்ன சொல்லிட்டு நெக்ஸ்ட் விலாக் வரும். ஸோ மறக்காம செக் பண்ணி பார்த்துங்க.